ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆல்டன் டீம்ஸோட ரிட்டைன்டு பிளேயர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு என்னுடைய ஒப்பீனியன், நான் இந்த இடத்துல வந்துட்டு ஆர்டிஎம் சொல்லலை, 4 பிளேயர்ஸை ப்ரைமரியாக வந்துட்டு கண்டிப்பாக எல்லா டீமுமே ரீட்டைன் பண்ணுறதுக்கோட சான்சஸ் இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து 4 பிளேயருக்கு கம்மியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எந்தெந்த டீம் எந்தெந்த 4 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன் தான் பிரைமரி ரிட்டென்ஷனில் இருப்பார். ஸோ ஃபஸ்ட் ரிட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான். ஸோ அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக இருக்கிற நம்மளுடைய ஜாஸ் பட்லர் அண்ட் எஸ்எஸ் ஜெய்ஷ்வால். ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே ரீட்டைன் ஆவாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல ரியான் பராகை ரீட்டைன் பண்ணுவாங்களா, இல்லை வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டை ரீட்டைன் பண்ணிவிட்டு ரியான் பராக்கு ஆர்டிஎம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டாப் 4 இந்த 4 பிளேயர்ஸ் தான் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸோட டாப் 4 இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஒரு பிரைமரி பிளேயர். ஸோ அதனால் என்னோட ஒப்பீனியனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டை உள்ளே வந்து ரீட்டைன் பண்ணிவிட்டு ரியான் பராக் மாதிரியான பிளேயர், அதாவது ரியான் பராகை ஆர்டிஎம் பண்ணுறது தான் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சீசன் தான் ரியான் பராக் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். பட் ஆனால் ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு சீசன் பை சீசன் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அந்த ஒரு தவறை வந்துட்டு ராஜஸ்தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டீம் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் 4 வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக சுப்மன் கில் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டைன் ஆயிடுவார். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ், ஒரு ஸ்பின்னர் ஒரு பேசர் அப்படிங்கிற அடிப்படையில் முகமது ஷமியை ஆஸ் அ பேசராக வந்துட்டு அங்கே ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர் அண்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்மளுடைய ரஷித் கானை வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஷித் கான் தான் எங்கள் டீமோட பேக் போன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸும் ஜிடி சைட்லேருந்து வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக ரஷித் கான் வந்து உள்ள ரீட்டைன் ஆவார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாய் சுதர்ஷன் ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபியூச்சர் பிளேயர். இப்போ எப்படி கில் வந்து ஒரு யங் பிளேயராக இருக்கிறாரோ, ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சாய் சுதர்ஷன் ஒரு ஃபியூச்சர் பிளேயராக வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் ரீட்டைன் பண்ணும்போது நம்மளுடைய குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைக்கிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த 4 பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் ஆனால் குஜராத் டைட்டன்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இவரை தாண்டி பெருசாக வந்து அங்கே ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பிளேயர்ஸ் இல்லை, 2 ஆர்டிஎம் இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு கேப்டனாக நம்மளுடைய ரிஷப் பண்ட் ரீட்டைன் ஆயிடுவார். ரிஷப் பண்ட் ரீட்டைன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல செகண்ட் ரிட்டென்ஷன் கண்டிப்பாக அக்ஷர் பட்டேலுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்துட்டு ஃபியூச்சர் பிளேயராகவும் அந்த இடத்துல ஃபுல் லாங் டேர்ம் பிளேயராகவும் அக்ஷர் பட்டேல் இருப்பார். இந்தியன் டீம்லையும் கன்சிஸ்டன்ட் மெம்பராக உள்ளே வந்துட்டு இருக்கிறாரு. கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லீக்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. டொமஸ்டிக்கில் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இப்போ துலீப் ட்ராஃபியில் கூட கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஈவன் அந்த இடத்துல வந்து அஸ்வின் ஜடேஜா ஃபெயில் ஆகிறப்போ கூட ஸோ நம்மளுடைய அக்ஷர் பட்டேல் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. ஸோ அடுத்தது குல்தீப் யாதவ். ஸோ கண்டிப்பாக அவருடைய ஃபார்ம் டெல்லி கேபிட்டல்ஸில் நல்லாவே இருந்தது. ஸோ அதனால் அவரை கண்டிப்பாக வந்து நம்ம ரீட்டைன் பண்ணலாம். ஆர்டிஎம் அப்படிங்கிறத தாண்டி ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அக்ஷர் பட்டேல் கூடவே வந்து குல்தீப் யாதவ் ரீட்டைன் ஆகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரிட்டென்ஷனில் இருப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓவர்சீஸ் சைடு தான் யாருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து ஜேஸ் ஃபேசர் மெக்கர்க்கா, இல்லை மிச்சல் மார்ஸா, இல்லை வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸா, யாருக்கு வந்துட்டு அந்த ஆர்டிஎம் போகும்போது யார் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ எந்த ஓவர்சீஸ் பிளேயரை உள்ள ரீட்டைன் பண்ணிட்டு யாருக்கு ஆர்டிஎம் சூஸ் பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் தவான் இப்போ வந்துட்டு அஃபீஷியலாக ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து பிரைமரியாக வந்துட்டு கேப்டன் ஆப்ஷனில் சாம் கரனை உள்ளே வைக்கலாம். ஸோ டோட்டலாக 4 பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து என்னோட 4 பிளேயர்ஸ் நான் சொல்கிறேன். சாம் கரன், ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நிதேஷ் சர்மாவை உள்ளே வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரைமரி ரிட்டென்ஷனில் வந்துட்டு எப்படி வேணாலும் மாறலாம். பட் ஆனால் ஹர்ஷதீப் சிங், அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷல் பட்டேல், சாம் கரன் இவங்கெல்லாம் ஆப்ஷனாக இருப்பாங்க. அதே நேரம் இப்போ லியாம் லிவிங்ஸ்டனும் செம ஃபார்மில் இருக்கார். ஸோ ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் ஆடிட்டு இருக்கார். ஸோ அதனால் அதையுமே கொஞ்சம் வந்து அவங்க யோசிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக வந்துட்டு 0 ரிட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் பண்ண போகிறதாகவும் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் 0 ரிட்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இங்கே ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்களோட பிளேயர்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து 0 ரிட்டென்ஷன் பண்ணால் பஞ்சாப் கிங்ஸாக கண்டிப்பாக பூமர் இருந்து எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து 0 ரிட்டென்ஷன் ஒர்க் ஆகாது. பஞ்சாப் கண்டிப்பாக அவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரிட்டென்ஷனில் கேஎல் ராகுல் இருப்பார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலில் வெளியே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டு இருந்தது. கேஎல் ராகுலுக்கும் எல்எஸ்ஜி மேனேஜ்மெண்ட்டுக்கும் சண்டைன்னு சொல்லலாம். பட் இப்போ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஜஹீர் கான் மென்டார்னு அதெல்லாம் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டாரு.
ஸோ அதனால் அவர் பிரைமரி ரிட்டென்ஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் செகண்ட் ரிட்டென்ஷனாக வருவார். ஸோ தேர்ட் ரிட்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து குவிண்டன் டிகாக் அப்படிங்கிறவர் வச்சுருக்கேன். பட் குவிண்டன் டிகாக்கோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குர்னல் பாண்டியாவும் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் இருக்கார். ஸோ குர்னல் பாண்டியாவை வந்து உள்ளே ரீட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா குவிண்டன் டிகாக்கை வந்து நம்ம ஆர்டிஎம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா குர்னல் பாண்டியா ஆர்டிஎம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்னோட பிரைமரி சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்னல் பாண்டியாவை வந்து உள்ளே நம்ம வச்சுட்டு குவிண்டன் டிகாக்கை வந்து ஆர்டிஎம் பண்ணுறது. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸுக்கு தான் அதிகம் வந்துட்டு ஒரு மைலேஜ் அண்ட் டீல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த லெவலில் இருந்து. ஸோ எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் குர்னல் பாண்டியா, கேஎல் ராகுல், மயங்க் யாதவ் அண்ட் நிக்கோலஸ் பூரான் பிரைமரி ரிட்டென்ஷனில் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் டீம் சிஎஸ்கே. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம எப்பவும் போல் வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாத் ஆஸ் அ கேப்டன். ஸோ அவர் ரிட்டைன் ஆவார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிட்டென்ஷனில் நம்மளுடைய ஜடேஜா, தேர்ட் ரிட்டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பதிரானா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோர்த் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஸோ தலையா இல்லை சிவம் தூபேவா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிறதுல வந்து பதிரினா ரிட்டைன் ஆகிட்டார். ஸோ தலை வந்துட்டு என்ன முடிவு பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரில. லாஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஓகே அப்படின்னா தலையை ரிட்டைன் பண்ணிடுவாங்க, இல்லை ஆக்ஷனுக்கு போய் அவர் வராரா அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. எப்படியும் அவர் ஆக்ஷனுக்குலாம் விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தலை வந்து ஃபோர்த் ரிட்டென்ஷனாக வச்சுருக்கோம். அப்படி நம்ம தலை தோனி வந்துட்டு ஃபோர்த் ரிட்டென்ஷனுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அடுத்தது 2 ஆர்டிஎம் இருக்கும். ஒன்று வந்து சிவம் தூபே, இன்னொன்று டேவான் கான்வே ஃபிக்ஸ்டு. இதை தாண்டி வந்து நம்ம வேறு எந்த பிளேயருக்கும் எதையும் யூஸ் பண்ண முடியாது. இவங்களுடைய அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ரிட்டென்ஷன், இவங்க தான் ஆர்டிஎம் அப்படின்னு நமக்கு இந்த பிளேயர்ஸ் தான் வேணுங்கிற மாதிரி தான் இருக்குது. வேறு யாருக்குமே நம்ம வந்துட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மையான விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டென்ஷனில் அந்த இடத்துல வந்துட்டு பேட் கமின்ஸ் இருப்பார், அஸ் அ கேப்டனாக அவர் இருப்பார். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசான். ஸோ இந்த இடத்துலயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர்சீஸ் பிளேயர் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து டிராவிஸ் ஹெட்டை ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். என்ன தான் நீங்கள் 4 பிளேயர் ரீட்டைன் பண்ணிக்கலாம்னு வச்சாலுமே 2 ஓவர்சீஸ் பிளேயர் தான் மேக்ஸிமம் உங்களால் வந்து ரீட்டைன் பண்ண முடியும் பிரைமரி சைடில். அதனால் டிராவிஸ் ஹெட்டை கண்டிப்பாக நம்ம ஆர்டிஎம் தான் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல புவி இருக்கார். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டியை ரீட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா அந்த இடத்துல இந்தியன் பிளேயரை மட்டும்தான் வைக்க முடியும். நீங்கள் எந்த இந்தியன் பிளேயரை வேணாலும் வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரிட்டென்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி அப்படி இல்லை அப்படின்னா புவி. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச்க்கு யார் ரீட்டைன் பண்ணுவீங்க, யார் வந்து உங்களுடைய அந்த டாப் 4 ரிட்டென்ஷனில் இருப்பா அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிராவிஸ் ஹெட் வந்து வெளியே போகிறது தான் வந்து எனக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அபிஷேக் சர்மாலாம் வெளியே போனால் கண்டிப்பாக ஹை பிட்டிங் வேறு லெவலில் போகும். ஸோ நெக்ஸ்ட் டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரைமரி ரிட்டென்ஷனில் ஃபஸ்ட்டு ரிட்டென்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலி. ஸோ செகண்ட் ரிட்டென்ஷனில் ஸோ கண்டிப்பாக வந்து ரஜத் படிட்டரை வைக்கலாம். ஏன்னா வந்துட்டு சிராஜை வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம பூஸ்ட் பண்ணியும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப டவுனில் தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரஜத் படிட்டர் கண்டிப்பாக வந்துட்டு வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு கன்சிஸ்டண்ட்டாக, அவரை வைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் சைடில் வந்துட்டு வில்ஜாக்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு தரமான பிளேயராக இருப்பார். ஏன்னா மேக்ஸ்வெல் வந்துட்டு ஆல்ரெடி ஆர்சிபி அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்து ட்ரேடு வாங்கினா கேமரூன் கிரீனை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த தடவை அவங்களோட மணி மைண்ட், அதாவது பர்ஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காகவே ரிலீஸ் பண்ணி ஆர்டிஎம் வேணால் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோ கோடி கொடுத்தெல்லாம் ரீட்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ சிராஜ் வந்து லாஸ்ட் டென்ஷனாக உள்ளே இருப்பார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்படி இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா வில்ஜாக்ஸை லாஸ்ட் டென்ஷனாக வைக்கலாம். கோலி, ரஜத் படிட்டர், சிராஜ் அண்ட் வில்ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 4 பிளேயர்ஸை ஆர்சிபி ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக ஹெவியாக இருக்குது. அதுதான் நடக்கிறதுக்கான சான்ஸாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டீம் என்ன அப்படின்னா கேகேஆர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபஸ்ட்டு டென்ஷனாக இருப்பார். ஸ்ரேயஸ் ஐயர் ஃபஸ்ட்டு டென்ஷனாக இருக்கும்போது செகண்ட் டென்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சுனில் நரேனா, ரசலா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த ரிட்டென்ஷன் எவ்வளோ சேலரிலாம் நம்ம பார்க்க வேணாம், கண்டிப்பாக யார் யாருன்னு மட்டும் பார்ப்போம். ஸ்ரேயஸ் ஐயர், நரேன், ரசல் வந்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல டிஃபால்ட் பிக்கு. ஸோ அந்த ரிங்கு சிங்கா, வருண் சக்கரவர்த்தியா, வெங்கடேஷ் ஐயரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அந்த லாஸ்ட் டென்ஷனுக்கு தான் போட்டி போட்டுட்ருக்காங்க. இப்போ ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வாங்குற 55 லட்சமே போதும் அப்படிங்கிற மாதிரி முந்தானத்தை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கட் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் வெங்கடேஷ் ஐயர், வருண் சக்கரவர்த்திலாம் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, யாரை ஆர்டிஎம் பண்ணால் ஈஸியாக இருக்கும், யாருக்கு வந்து கம்மியான விலைக்கு ஆர்டிஎம் பண்ண முடியும் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை கண்டிப்பாக கம்மியான விலைக்கு ஆர்டிஎம் பண்ணலாம் கம்பேர் வித் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ரிங்கு சிங். ஸோ இந்த ஃபோர்த் ரிட்டென்ஷன் வருண் சக்கரவர்த்தியா ரிங்கு சிங்கா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக ஹெவியாக போயிட்டுருக்கு. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, ரிங்கு சிங் 2 பேருமே தரமான பிளேயர்ஸ், தரமான பட்ஜெட்டு, அதை கொஞ்சம் பார்த்து தான் கேகேஆர் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரைமரி ரிட்டென்ஷனில் கண்டிப்பாக இந்த 4 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு விதமான மிகையும் கிடையாது.
பட் ஆனால் வந்துட்டு எல்லாருமே கேப்டு பிளேயர்ஸாக இருக்கிறதுனாலையும் யாருமே ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக இல்லை, எல்லாருமே கேப்டு பிளேயர்ஸாக இருக்கிறதுனால ரூல் வந்து இதுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிற விஷயந்தான். ஏன்னா எந்த டீம்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் 4 பேருமே கேப்டு அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒன்றாவது வந்து ஓவர்சீஸ் பிளேயராக இருப்பாங்க. அந்த இடத்துல கூட இவங்களுக்கு வந்து கிடையாது. அப்படி ஓவர்சீஸ் பிளேயர்னால் அவங்க வந்து துஷாரா அப்படின்னா டிம் டேவிட் தான் வந்து உள்ளே கொண்டு வரணும். ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, பும்ரா அண்ட் ஸ்கை இவங்க எல்லாருமே ரீட்டைன் ஆகணும் அப்படிங்கிறது தான் மும்பையோட தாரக மந்திரம். பட் ஆனால் ஐபிஎல் ரூல் அதுக்கு ஒத்துழைச்சது அப்படின்னா ஓகே, அவங்க ரீட்டைன் ஆகிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஐபிஎல் ரூல் வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு திலக்குர்மா மாதிரியான பிளேயர் உள்ளே வந்துட்டு இதிலேருந்து யாராவது ஒருத்தர் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐபிஎல் ரூலுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த 10 டீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் 4 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் தான். உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.